வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை காராமணி சுண்டல். நாங்கள் பச்சை காராமணி வாங்கியிருந்தோம். அதை உரித்து பார்க்கும்போது நல்லா வளர்ந்துருந்துச்சு. முளைக்கட்டிய பயிர் ரொம்பவும் சத்து பசங்களுக்கு. நல்லா உரித்து போட்டு தண்ணியில் அலசி எடுத்துட்டு எப்பவும் போல் சுண்டல் தாளிப்போம் இல்லைங்களா, இதே போல் தான் நீங்கள் சாதத்தோடவும் இதை கிளறி கொடுக்கலாம். இல்லைன்னா ஸ்நாக்ஸ் மாதிரியும் பசங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும், சத்தானது இது. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதங்கின பிறகு காராமணி வதக்கி விட்டுட்டு உப்பு, தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். காராமணி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதை ஸ்நாக்ஸ் மாதிரியும் பசங்களுக்கு கொடுக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் சாதம் செஞ்சேன். அது கூடவே இந்த காராமணியும் போட்டு ஒரு டைம் கிளறி விட்டுட்டு லஞ்ச் பாக்ஸில் பசங்களுக்கு கொடுத்து விட்டுட்டேன். ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இந்த காராமணி சுண்டல். கேரட் சாதத்தோடு கலந்து கொடுத்தா அவ்வளோதாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். முளைக்கட்டிய காராமணி சுண்டல் இதே போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான்.